வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டோட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம், மார்க்கெட் நமக்கு டம்ப் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இப்போ மார்க்கெட் நமக்கு டம்ப் ஆகிருக்கு. இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா காரணமாக இந்த எஃப்ஓஎம்சி நியூஸ் எடுத்துக்கலாம். அதில் வந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது எந்த சேஞ்சுமே இல்லை. அப்படி இருந்தாலுமே மார்க்கெட் நமக்கு நல்லாவே டம்ப் ஆகிருக்கு. எக்கச்சக்கமான கோயின் நமக்கு ரெட் கலரில் இருக்கக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ ட்ரேட் பண்ணக்குள்ளே மார்க்கெட்டில் பார்த்தா புதுசாக வந்திருக்கீங்க. நீங்கள் எடுக்கிற என்ட்ரிஸ் லாங்காக இருக்கலாம், பையாக இருக்கலாம். அது டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டை பொறுத்து தான் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு கோயினும் மொமெண்டம் தரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே பை ஆக போகுது அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக்கு நீங்கள் லாங் பொசிஷனுக்கு மட்டும் ட்ரேட் செட்டப் பார்க்கலாம். இல்லை டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே டம்ப் ஆக போகுது அப்படின்னா, நீங்கள் உங்களோட எடுக்கிற பொசிஷனை ஒரு செல் செட்டப்புக்கு மட்டும் பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் இதை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே ட்ரேட் ஆகிறது $2.14 ட்ரில்லியன் தான் கிரிப்டோ மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. இதில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது டோட்டல் மார்க்கெட்டும் இந்த ஏரியாக்குள்ளே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், சம்திங் இங்கே இருந்திருக்கும். அப்போ நம்ம அந்த இடத்துல மார்க்கெட் இன்னும் மேலே போகணும், 2.32 ட்ரில்லியன் போகணும் அப்படின்னா இந்த லெவல்லேருந்து நமக்கு ஒரு பவுன்ஸ் கிடைக்கணும், அப்போ தான் மேலே போகணும்னு சொல்லியிருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இப்போ போட்டிருக்க இந்த ஜோனை பிரேக் டவுன் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே டம்ப் ஆகணும்னு சொல்லியிருந்திருப்போம். இப்போ நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு இதோட கண்டினியூஷன் பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அப்போ மார்க்கெட் இங்கே இருந்து ரிவர்சல் கொடுத்தாலுமே நமக்கு ஷார்ட் டேர்மில் இந்த லெவல் 2.16 ட்ரில்லியன் இங்கே வந்துட்டு திரும்ப பம்ப் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம், மார்க்கெட் இங்கேருந்து இந்த ஜோனுக்கு கீழே பிரேக் டவுன் பண்ணி வந்துருச்சுன்னா 2.16 ட்ரில்லியன் இது வரைக்கும் வரலாம் அப்படின்ட்டு. நமக்கு இந்த லெவலையும் இப்போ பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் இங்கேருந்து பம்ப் ஆகுமா இல்லை இன்னும் கீழே டீப்பாக டம்ப் ஆகுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் வீக்லி சார்ட்டில் வச்சுருக்கேன். வீக்லி சார்ட்டில் வச்சுருக்கும் போது டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டும் நமக்கு ரைசிங் வெட்ஜ் சார்ட் பட்டனை பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ரைசிங் வெட்ஜுங்கிறது ஒரு பியரிஸ் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான சார்ட் பட் நமக்கு டாப்பில் ஃபார்ம் ஆகிருக்கு, பிரேக் டவுனும் நடந்துருச்சு. இப்போ நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட் இந்த ஜோன் தான். $2 ட்ரில்லியன் தொடக்கம் 2.15 ட்ரில்லியன் வரைக்கும். பட் இந்த சப்போர்ட்டை டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே பிரேக் டவுன் பண்ணுது அப்படின்னா டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே டம்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எல்லா ஆல்ட்டு கோயினும் ரெட் கலருக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஷார்ட் டேர்மில் மார்க்கெட்டுக்குள்ளே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். டெய்லிக்கு ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெய்லிலே மார்க்கெட் பேரிஸாக தான் இருக்குது. இப்போ நான் 4 ஹவர் சார்ட் யூஸ் பண்ணுறேன். 4 ஹவர் சார்ட்டில் மார்க்கெட்டோட ட்ரெண்டு நமக்கு டவுன் ட்ரெண்டாக மாறிடுச்சு. காரணம் இந்த சப்போர்ட்டை நமக்கு மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணனால. இந்த சப்போர்ட்டை நமக்கு பிரேக் டவுன் பண்ணனால மார்க்கெட்டோட ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. 50 EMAக்கு மேலே ட்ரேட் ஆகின மார்க்கெட் திரும்ப இதை ரீக்ளைம் பண்ணிட்டு 50 EMAக்கு கீழே பாட்டமில் ட்ரேட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டோட ட்ரெண்டு நமக்கு டவுன் ட்ரெண்டாக மாறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் எங்கே வரலாம் அப்படின்னா இன்னும் கீழே டீப்பாக வரலாம். இப்போ மார்க்கெட்டில் பை பண்ணவங்களோட லிக்விடேஷன் எல்லாம் இந்த லோக்கு கீழே எல்லாம் இருந்திருக்கும். ஸ்டாப் லாஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்டாப் லாஸ்லாம் கலெக்ட் பண்ண டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே நமக்கு டம்ப் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் பவுன்ஸ் ஆகிட்டு இந்த ஜோனுக்குள்ளே போயிட்டு திரும்ப நமக்கு 2.08 ட்ரில்லியன் இது வரைக்கும் வரலாம். நெக்ஸ்ட்டு இந்த லெவல் 2.03 ட்ரில்லியன் இது வரைக்கும் தான் நமக்கு வர்றதுக்கு மோஸ்ட் ஆஃப் த சான்ஸ் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு 2-3 டேஸில் இல்லை ஒரு 1 வீக்குக்குள்ளே மார்க்கெட் டோட்டல் மார்க்கெட்டுமே பேரிஸாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது. அப்படி மார்க்கெட் புல்லிஸாக மாறணும் அப்படின்னா நமக்கு இந்த ஐக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும், ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வைக்கணும். 2.28 ட்ரில்லியனுக்கு மேலே க்ளோஸ் வச்சா நம்ம புல்லிஸாக எதிர்பார்க்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த சான்ஸ் மார்க்கெட்டுங்கிறது கீழே டம்ப் ஆக தான் சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வீக் ஒரு ட்ரேடுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா லாங் ட்ரேட் பண்ணுறதை விட ஒரு ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணுறது பெட்டராக இருக்கும், கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம காயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட உங்கள் ட்ரேட் பண்ண ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.